மேஷ ராசிக்காரங்க, மேஷ லக்னக்காரங்க, நெருப்பு ராசி தத்துவம். நான் தான் எல்லாமே, நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு என்றைக்குமே ஒரு கெத்தாக சொல்லக்கூடிய ராசி. 12 ராசிலேயே முதன்மையான ராசி. எல்லா ராசியும் முந்தக்கூடிய ராசி மேஷம். மேஷத்துக்கு இணையான ராசி மேஷம் மட்டுமே. கெத்தான ராசியும் கூட. ஆனால் நீங்கள் கெத்துன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் கெத்தாவாங்க இருக்கோம் அப்படின்னு கஷ்டத்தில் கேட்குற மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. மனக்கவலைகளோட அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ராசி. இது கெத்தெல்லாம் போய் ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்போ வீழ்வேன் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு மட்டும் ஆண்டவன் வந்து துணை போகக்கூடாது. மற்றவங்க நல்லா நினைக்கணும்னு நாங்கள் இருக்கோம். ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரியே மற்றவங்க வளராமல் போகணும்னு எங்களை நினச்சிட்டே இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வலி, நிறையா வேதனைகள். யார் பேசுகிறாங்க, யார் நல்லவங்கன்னு தெரியாமையே கால் சுற்றின பாம்பாக கிடந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்கள் மேலே அப்படியே பொறிஞ்சு தள்ளுறாங்க. என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. குறைக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏராளம். எல்லா விஷயத்தையும் போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு வந்த இன்றைக்கி மேஷத்தோடைய சூழ்நிலைகள் ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. துணிச்சல், தைரியத்துக்கான காரக கிரக செவ்வாய் வருது. இன்றைக்கி எல்லாமே ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. விழுந்தா போதும், எந்திரிச்சா போதுன்னு ஒரே கஷ்டம்தான். தூங்கி முடிப்பதும் போதும் சரி, காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, ஒரு மனக்கவலையிலையும் கஷ்டத்துலேயும் தான் எந்திரிச்சு வந்துட்டுருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் மனசு பாரத்தோடு தான் செஞ்சிட்ருக்கீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுனாலையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. இந்த விஷயத்தில் நான் போய் தலையிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன். இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், நான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் நஞ்சனா பரவாயில்லைங்க. எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்களா அப்படின்னா எஸ், நிச்சயமாக வந்துடுவீங்க. நான் சொல்கிற எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்ட ஏணியாக நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஏறி மிதித்து உங்களை போயிட்டே இருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த கதி மதி விதி சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. அது எல்லாத்துக்குமே பதிலும் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் பண்ணின தப்பு தான், நான் சொன்னது தான், நான் செஞ்சது தான், இன்றைக்கி என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்கள் மனசை சாந்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. தான தர்மத்துக்கு அடிப்படையிலும் கர்ம பலனுக்கு அடிப்படையிலும் நிச்சயமாக பலன்கள் ஒரு ராசிக்கு மாறுபடும். ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரை நீங்கள் குணம் இப்படி தான். மேஷமா எங்கும் ஃபஸ்ட்டு, எதுலேயும் ஃபஸ்ட்டு, நான் இப்படி தான், நீ இருக்கிறனா இரு, இல்லைனா போயிட்டே இரு. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. இதே பாருங்கள், ராசிநாதன் நாளில் இருக்கட்டும், எங்கள் அம்மா இது 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், எங்கள் அம்மா என்னை திட்டுட்டும் அடிக்கட்டும், நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்குவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அதே ராசிநாதனை தூக்கி 7ல் போடுங்க, குருவை பார்க்க விடுங்க. மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பாக்கியாதிபதி. குரு பார்க்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் என்னை அடிக்கட்டும், நான் வெளியே சொல்ல மாட்டேங்க. விடிய கூடிய சூழ்நிலையில் கூட யாராவது என்னங்க நைட்டு ஃபுல்லாக உங்கள் வீட்டில் சண்டைகள் என்ன போயிட்டுருக்குங்க அப்படின்னு கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா சின்னதாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால் ராசிநாதனை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஆனால் ராசி நிற்கக்கூடிய ராசி நீங்கள் இப்படி தான். இதுக்கு மேலே ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா? இன்றைக்கி ஹெல்ப்பிங்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப்பிங் யாருங்க பண்ணியிருக்காங்க? அந்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்தோட ஹெல்ப்பிங் இல்லாமல் பாதிப்படைகிறீங்க. தொழிலில் வந்து நினச்சதை சாதிக்க முடியாமல் கலங்குறீங்க. மற்றவங்க கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்கிறதுனால உங்களை பற்றின ஏற்கனவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பழகினவங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கிட்ட இருக்கிறவங்ககிட்டலாம் உங்கள் பிரச்சனையை சொல்லிடுறீங்க. இந்த நேரம் அவன் உங்களை பற்றி எடை போட்டுட்டு உங்களுக்கு எச்சாதான் வலியும் வேதனைகளை கொடுக்குறாங்க தவிர்த்து ஆதரவாக இல்லை. ஆதரவாக இருக்கணும்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, ஐயோ இவன் முடிஞ்சு போயிட்டானே, இனி வேறு என்ன பண்ண முடியும், இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வாங்கிக்கலாம், நம்மளை ஏதாவது அலக்கடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி யாரை நினச்சிங்களோ நல்லது நினச்சி பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கி உங்களை அவன் சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி இருக்கிற பிரச்சனைகள் தாங்காமல் சொன்னவனும் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சூரியன் தான் 5ஆம் அதிபதி தான் அந்த ராசிக்கு. அவரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட உதவ முடியாத ஒரு சூழ்நிலைகளில் உங்கள் ராசியை பொறுத்தவரை இருக்கார். இங்கே சூரியன் 5ஆம் அதிபதியாக வராரு. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. என்ன மாதிரி நட்சத்திரம்னு பாருங்கள். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. விரதி தன்மை ரொம்ப அதிகம், சாமி பக்தி ரொம்ப அதிகம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சரி, பரணியும் சரி, சொல்லவே தேவையில்லை. பரணி எல்லாம் பணமாங்க வாழ்க்கையில் முக்கியம், பாசம் பந்தம் தாங்க முக்கியம், குடும்பம் தாங்க முக்கியம்னு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே கார்த்திகை சொல்ல காப்பாற்றணுங்க, வாக்குறுதி கொடுக்கணும், இந்த நேரத்தில் இது பண்ணுனா இதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அது நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது இல்லை, அதெல்லாமே சாப்பாட்டுக்கு இருக்குது இல்லை,
கொடுத்த வாக்குறுதியை கழங்காமல் கடைசி வரையும் காப்பாற்றக்கூடியது இந்த மேஷ ராசி. செவ்வாயோடைய ஆதிக்கம் தள்ளி விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேற தெரியாத ராசி, அடுத்தவனை தள்ளி விட்டு தெரியாத ராசினாலேயே இன்னைக்கு தனிமைப்பட்டு உட்காரக்கூடிய ராசியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வளர்த்தி விட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது. கால சூழ்நிலைகள் இன்னைக்கு சரியில்லாமல் மற்றவங்களுக்கு வழிகாட்டி அமைதியாக ஓரமாக சட்டுன்னு கோவாறதுனாலே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை இழந்தக்கூடிய ராசியாக இருக்குது. இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், குரு 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்பா இருக்காரு, வேணும் வேணும் அப்பா அப்பான்னு ஓடுனேன். இன்றைக்கி அப்பா சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, உனக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு கேள்விக்குறியாக இருக்குதுங்க என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குங்க மேஷத்தை பொறுத்தவரை. என்ன விஷயம் எடுங்க, குடும்பம் எடுத்திங்கன்னா பிரச்சனை, திருமணம் எடுத்திங்கன்னா அங்கே நடக்கலை அப்படிங்கிற பிரச்சனை, காதல் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், என்ன விஷயம் நடந்தாலுமே அது ஆப்போசிட்டாக நெகட்டிவாக தான் நடக்குது. இது எல்லாம் தான் போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி மேஷத்தை பொறுத்தவரையும். இந்த நேரத்தில் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி கிரக சேர்க்கைகள் கோச்சார அடைவுகளாக இருக்குது, என்னத்தை மேஷத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, இழந்ததை மீட்டெடுத்துருவோமா, தைரியமாக இருப்போமா, நாங்கள் பழையபடி மாறிடுமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு பதில் சொல்லும் காலம் கண்டிப்பாக வந்துருச்சு. மேஷத்தை பொறுத்தவரை 3ல் குரு 4ல் சுக்கிரன் திக்பலமாக இருக்கார், நீங்கள் மறக்காமல் இருக்கணும். அதே போல் 5ஆம் அதிபதி 5லேயே சூரியன் புதன் லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ராசிக்கு 8ல் சந்திரன் இருக்குது, ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான பாக்கிய மற்றும் பாதகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையுமே இந்த கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 5ஆம் பாவத்துக்கு வராரு. செவ்வாய் ராசிநாதன் குறைஞ்சபட்சம் 6லேருந்து கடந்து 7க்கு வந்து ராசியை பார்க்க போகிறாரு, குரு பார்வையில் இருக்க போகிறாருங்க. நிறையா பிரச்சனைகள், செவ்வாய் கடகத்தில் நீசமானதும் சரி, சிம்மத்தில் இருக்கிறதும் சரி, கண்ணியில் இருக்கிறதும் சரி, கடனை ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க, கடன் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம், கரடுமணரான குணத்தை எல்லாம் போயிட்டு இன்றைக்கி சின்ன கடன் நினச்சி பெருசாக பயப்படுற மாதிரி. ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால பிறப்புகள் எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி எதுவுமே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா ஓரத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்க போகிறார். ரொம்ப மாதம் கழித்து வந்து ராசியை பார்க்க போகிறாருங்க. இதனால் என்ன நடக்க போகுது, ஃபஸ்ட்டு நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம பண்ணிக்கலாம், ஜெயிச்சுக்கலாம், பொறுமையாக போகலாம், வெயிட் பண்ணலாம், அவனுக்கான பாதை அவன் எடுத்துட்டான், நமக்கான பாதை நிச்சயமாக வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை வந்து கொடுப்பார். 1000 2000 அள்ளி கொடுத்துட்டு இருந்த கை இன்னைக்கு 100 200க்கு திண்டாட்டம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை செவ்வாய் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ராசிநாதன். இன்றைக்கி அந்த திண்டாட்டமே ஒரு நல்லதுக்கு தானா, அப்போதெல்லாம் சொன்னதாக வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை மேஷம் கற்றுக்கும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்காது. நான் இப்படி தான் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. மேஷத்தை பொறுத்தவரை 100% 7.5 சனி ஜென்ம சனி காலங்கள். இன்றைக்கெல்லாம் சனி பாருங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது. பணம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் அந்த பணத்தோட வந்து ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு கிடச்சிருக்கு. அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி கையாளணுங்கிற பலன்கள் கிடச்சிருக்கு. 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால முதல் திருமணம் எந்த ஒரு சூழ்நிலைகள் காரணமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அப்படியே நிற்கிதுங்க. ஆல்ரெடி நிறையா பேசியாச்சு, திருமண வாழ்க்கையில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு புதிய முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கேன். என்னோடய குடும்ப விஷயங்கள் மேஷத்தை பொறுத்தவரை யார் தலையிட்டாலும் பிடிக்காது, சொந்தக்காரங்களே தலையிட்டாலும் பிடிக்காது. அண்ணன் தம்பி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5லே கோயிலுக்காக குழந்தைக்காக கோயிலுக்கு போகாத நாட்களே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். சுக்கிரன் பாருங்கள் 4ல் திக்பலம், நான் என்னவோ இருக்கட்டும், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு அம்மா முன்னாடி வந்து நிற்பாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கட்டும், எவ்வளோ தடைகள் இருக்கட்டும், எவ்வளோ தாமதங்கள் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அம்மா சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இடம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னோடய மனசு சரியே இல்லை, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் புத்திசாலித்தனம், தைரியம், தெம்பு, துணிச்சல், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுறது, பாதிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய காலம். என்னைக்கெல்லாம் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அன்றைக்கெல்லாம் தனி கெத்து அப்படிங்கிறத வச்சுக்கோங்க.
மற்ற நேரம் வந்து அவங்க அதே நபர்கள் அதே உங்ககிட்ட பேசும்போது நிறையா பிரச்சனைகள், நிறையா மனசு உடைஞ்சிருப்பீங்க. இந்த நேரம் பாருங்கள், அவங்கள வர சொல்லி அதே பேசி பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் ராசிநாதனை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குன்னா, இன்றைக்கி ராசிநாதன் பலமாக இருக்கார். அதனால் நம்ம எல்லா பிரச்சனைகளும் கடந்து போவோம். அப்போ இந்த கோச்சாரம் வந்து ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பழையபடி என்னடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக தைரியத்தோடையும் தெம்போடையும் துணிச்சலோடையும் திருப்பி அடிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக வந்துருச்சு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தன்னுடைய தசா புத்தி கிரக சேர்க்கைகள் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.